Hello friends. இந்த வீடியோல JBL Clip ஓட unboxing இந்த ஸ்பீக்கர்ல என்னென்ன வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, ஆடியோ எப்படி இருக்கு அப்படிங்க எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம். கூடவே இந்த Clip 3 ஓடையும் ஒரு சின்ன கம்பேரிசன் பார்க்கலாம். ஏன்னா வந்து ஓல்டர் வெர்ஷனோட கம்பேர் பண்றப்ப இந்த Clip 4ல அப்கிரேட்ஸும் இருக்கு, டவுன்கிரேட்ஸும் கொடுத்திருக்காங்க. சோ வீடியோல டீடைலா பார்ப்போம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த Clip 4 அன்பாக்ஸ் பண்ணிட்டு பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸ் பார்க்கறதுக்கு அப்படியே வந்து Clip 3ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃப்ரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Clip 4ஓட பாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா Clip 3ல எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. பிராண்டிங்கோட பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த டிரான்ஸ்பரண்ட் ஃப்ரண்ட் எல்லாமே வந்து அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்க்குறப்ப பாக்ஸ் கண்டென்ட்ஸும் எம்ஆர்பி டீடைல்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதுக்குள்ள வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜில் இது ஒரு இன்விடேஷன் மாதிரி இருக்குது ஜஸ்ட் பார்க்குறதுக்கு. ஸோ உள்ளே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குவிக் ஸ்டார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் வாரண்டி கார்டுக்கும் ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. இப்போ பாட்டமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு USB to Type-C கேபிள் இருக்குது ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட. இங்கே JBL அப்படிங்கிற ஒரு பிராண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இங்கே இருக்கிறது Clip 4 தான். எடுத்து ஆன் பண்ணலாம். JBLக்கே உண்டான அந்த சத்தம் இங்கேயும் இருக்குது. நம்ம Clip 4லையும் அதை ஃபீல் பண்ண முடியும். அன்பாக்சிங் அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பில்ட் அண்ட் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே ஒரு லாக் டைப்பில் தான் இருக்குது, ஒரு பூட்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம Clip 3யோட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் இன்னும் டிசைன்லையும் சரி ஒரு பில்ட் குவாலிட்டியும் பார்க்க கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக தெரியுது. ஸோ நீங்கள் அங்கே கம்பேர் பண்ணி நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டன்ஸ் ப்ளஸ் அந்த ப்ளே பாஸ் பட்டனும் இருக்குது சென்டரில். அதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா JBL பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த JBL பிராண்டிங் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா JBL ஸ்பீக்கர்ஸ்லையும் எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம Clip 3லையும் அது பழைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பேட்ச் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டனும் ப்ளூடூத் பேரிங்கான அந்த பட்டனும் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. Clip 3ல பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த பிளேஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரப்பர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது Clip 3ல பார்த்ததை விட அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ரப்பர் பேடு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரப்பர் ஃபினிஷிங்கில் லைனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நான் வெப்சைட்லேயும் ரிவ்யூஸ்லையும் பார்க்குறப்ப இது கொஞ்ச நாள்லேயே வந்து பீல் ஆஃப் ஆகி வந்துருன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் ஒரு சின்ன ட்ராபக்காக தெரிஞ்சிச்சு. அதர்வைஸ் பில்ட் குவாலிட்டி ஓவராலாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு Clip 3லையுமே அந்த ரப்பர் பேடு வந்து சம்டைம்ஸ் கீழே விழுகிறப்ப தனியாகவே கரண்ட் வந்துருச்சு. ஸோ நாங்கள் அதை அதசி யூஸ் பண்ணி தான் வந்து ஒட்ட வச்சிருக்கேன். இப்போ இங்கே கிரிப்னு பார்த்தா கூட Clip 4 கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாட்டமில் Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த Clip 4ல டீடைலிங்க்கு நல்ல அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரப்பர் கோட்டிங் மாதிரி இங்கே வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துலயே வந்து இந்த ஸ்பீக்கரோட டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, மாடல் என்ன அப்படிங்கிறதெல்லாம். ஸோ கீழே வர இந்த லைனில் JBLோட அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பேக் சைட்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறப்ப இங்கே வர எம்ப்ளம்லாமே நல்லாவே இருந்துச்சு, ஒரு ரப்பர் ஃபினிஷிங்கில் இருக்குது. அதே மாதிரி இப்போ Clip 3யோட அந்த ரப்பர் பேட்ல பெருசாக இருந்த எம்ப்ளம் வந்து Clip 4ல ரொம்ப சின்னதாக அந்த ரப்பர் கிரிப்போட ஒரு சிங்கிள் லைனில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மற்ற போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் யூனிக்காக தெரிஞ்சது, நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த டாப்பில் வர இந்த ஃபினிஷிங் வந்துட்டு Clip 3லேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். அது ஒரு லாக் டைப்பில் ஒரு கொஞ்சம் சின்ன ஸ்பேஸில் தான் இந்த ஒரு லாக் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து கொஞ்சம் டோட்டலாக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக போய் அட்டாச் ஆகிறதுக்குமே இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாகவும் போய் ஃபுல்லாக அப்படியே அட்டாச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வர மெட்டீரியலுமே ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்க்குறதுக்கு அது லுக் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சைடில் வர அந்த கிரிப்பாக இருக்கட்டும், ஒரு ரப்பர் ஃபினிஷிங் எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீல் நம்ம கண்டிப்பாக கொடுக்கும். அந்தளவுக்கு தான் இருக்குது, நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. ஸோ அதுக்கு மேலே டாப்பில் வந்து பார்த்தோம்னா LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்க்குறப்ப இவ்வளோ தான். ஸோ டிசைன் வந்து இப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ரக்கடான ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த Clip 4ஓட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் 5.1 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் வெர்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அங்கே 4.1 வந்து கொடுத்துருந்தாங்க Clip 3ல, இங்கே வந்து 5.1 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பேர் பண்ணிட்டு நோட்டீஸ் பண்ண முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி இண்டிகேஷன் வந்து இங்கே இல்லை. நம்ம Clip 3 வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த கனெக்ட் பண்ணுற அங்கேயே வந்து பேட்டரியோட ஹெல்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். பட் இங்கே Clip 4 கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கே வந்து எத்தனை % வந்து பேட்டரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியல.
ஓவராலாக நம்ம ஃபோனில் இருந்து பேட்டரி பர்சன்டேஜே பார்க்க முடியாது. இது ஒரு சின்ன டிராபேக் தான். சின்ன டிராபேக் இல்லை, டிராபேக் தான். அதர்வைஸ் நம்ம ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கர் ஆஃபில் இருக்கும்போது அந்த எல்இடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நீங்கள் ஸ்பீக்கர் ஆனில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெட் கலரில் இருக்க எல்இடி வந்து ஒயிட் கலரில் மாறிடும். ஸோ அது ஒன்று மட்டும் தான் இங்கே இருக்குது. ஸோ கிளிப் 3ல இருந்த ஒரு முக்கியமான ஒரு பேட்டரி இண்டிகேட்டர் இங்கே மிஸ் ஆகுறது ஒரு டிராபேக் தான். நெக்ஸ்ட் இந்த ஸ்பீக்கரில் IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கிளிப் 3ல வந்து IPX7 ரேட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. IP67 அப்படிங்கிறப்ப டஸ்ட் ப்ரூஃபும் இருக்குது, வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் இருக்குது அப்படின்றதுனால நம்ம எல்லா வெதர் கண்டிஷனையுமே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ட்ரெக்கிங் போனாலும் சரி, ட்ராவல் எங்கேயும் போகிறீங்க, எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே கொஞ்சம் ரக்கடான ஃபினிஷ் இருக்கிறதுனால கீழே விழுந்தாலும் கொஞ்சம் தாங்குற அளவுக்கு தான் இருக்குது. பில் குவாலிட்டியுமே இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளிப் 3யோட கம்பேர் பண்ணுறப்ப பேட்டரி இண்டிகேட்டருக்கு அப்புறம் இன்னும் 2 டிராபேக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆக்ஸ்போர்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்து மைக்கையுமே வந்து எடுத்துட்டாங்க. ஸோ கிளிப் 3 கனெக்டில் இருக்கும்போது நம்ம கால் வந்துச்சு அப்படின்னா கூட அந்த ஸ்பீக்கர்லேயே அட்டன் பண்ணி பேசிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் கிளிப் 4ல நம்ம கால் பேச முடியாது. அது ஒரு பெரிய டிராபேக் தான். ஏன்னா ப்ரைஸுமே கிளிப் 3யோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகம் தான். எதுக்காக ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஆக்ஸ்போர்ட் ரிமூவ் பண்ணது கூட ஓகே தான், ஏன்னா நம்ம மோஸ்ட்லி ப்ளூடூத் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் மைக் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கிளிப் 4ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று ஆடியோ. ஸோ முக்கியமாக நம்ம JBL போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், ஓவராலாக நம்ம JBL கன்சிடர் பண்ணுறதுக்கான காரணம் JBLக்கே உண்டான ஒரு குவாலிட்டியான சவுண்ட் அவுட்புட், அதே மாதிரி ஒரு பஞ்சியான பேஸ்க்காகவும் JBL வந்து கன்சிடர் பண்ணுவோம். கிளிப் 4லையுமே அந்த ஆடியோ குவாலிட்டி அப்படியே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பஞ்சியான பேஸ் இருக்குது, கேட்குறதுக்கு அவ்வளோ கிளியராக இருக்குது. ஆடியோ வந்து ரொம்ப டீட்டெயில்டான ஆடியோ வந்து இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளிப் 3லேருந்து கிளிப் 4 கம்பேர் பண்ணுறப்ப லோ ஃப்ரீக்வன்சி இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். லோ ஃப்ரீக்வன்சி வந்து 120 ஹெர்ட்ஸ்லேருந்து 100 ஹெர்ட்ஸ்க்கு வந்து இங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே கேட்க முடியாத மைன்யூட்டான பேஸை கூட இங்கே நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ பேஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த சின்ன போர்ட்டபிள் ஸ்பீக்கரில் நம்ம மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நீங்கள் ட்ராவலுக்கு போகும்போது அவுட்டோரில் கேட்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்போ சாங் கேட்கணும், ஒரு இண்டோரில் கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் நம்மளோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த கிளிப் 4 இருக்குது. ஸோ மியூசிக் வைஸ் நம்ம டவுட்டே வேணாம், ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கே கிளிப் 3யோட கம்பேர் பண்ணுறப்ப வாட்ஸுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3.2 வாட்ஸில் இருந்த RMS வந்து இங்கே 5 வாட்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆடியோ பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு சாம்பிள் ஆடியோ வந்து கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த JBL Clip 4 பற்றின இந்த வீடியோ போதுமானதாக இருந்துச்சா? இந்த வீடியோ பற்றி வேறு சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.